நாம் திருப்பி வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இதிலிருந்து கர்த்தர் நம்மளோட நிறைய வெளிப்பட்டிருக்கிறாருங்க. ஆமென். சுருக்கமாக சொல்லணும்னா, புதிய காரியம்னா என்னதுங்க? இருதயத்தை புதுசாக்குவது. ஆமென். தேவன் எதை புதுசாக்குறாருங்க? ஆமென். புதிய காரியம் அப்படின்னாலே நம்ம எதை யோசிக்கிறோம்னாக்க, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது புதுசாக நடந்துடாதா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா? கடன் பிரச்சனை மாறிடாதா, ஆசீர்வாதம் வந்துடாதா, நன்மைகள் நடந்துடாதா, இல்லை என்னுடைய குடும்பத்தில் இந்த தேவைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் சந்திக்கப்பட்டுறாதா, இல்லை என் நிலைமை மாறிடாதா, என் வாழ்க்கை மாறிடாதான்னு சொல்லி புதிய காரியம்னா அதை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேத வசனம் எந்த புதிய காரியத்தை பற்றி சொல்லுதுன்னா, நம்ம இருதயம் புதுசாக மாறும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் இருதயம் புதுசாக மாறும். பயப்படுற இருதயத்தை பார்த்துருக்கீங்களா? என்ன நீங்களாம் பயந்ததே இல்லையா? அந்த இருதயத்தை தைரியமுள்ள இருதயமா மாற்றுவார். அல்லேலூயா. சோர்ந்து கிடக்கிற இருதயம் இருக்கா, அந்த சோர்ந்து போன இருதயத்தை உற்சாகமுள்ள இருதயமா மாற்றுவார். உலர்ந்து போன இருதயத்தை எழும்பி கட்டுகிற இருதயமா மாற்றுவார். நொறுங்குண்ட இருதயத்தை, காயப்பட்ட இருதயத்தை காயங்கட்டி ஒரு புது இருதயமா மாற்றுவார். உங்கள் இருதயம் எப்படியெல்லாம் உடஞ்சி கிடக்குதோ, உங்கள் இருதயம் எப்படியெல்லாம் காயப்பட்டிருக்குதோ, உங்கள் இருதயம் எங்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கோ, உங்கள் இருதயம் எங்கெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்குதோ, உங்கள் இருதயம் எங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்குதோ, இந்த நிலைமையெல்லாம் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை இந்த 2025ஆவது ஆண்டில் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வெறும் ஆமேன் மட்டும்தானுங்களா? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இஸ்வா சடாஷுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா? ஏராபாலா ஷகரதுல மதுனம ஹதரபாலபா கடகதரபாலபா. நல்லா அப்படியே அக்கினி பாஷையிலேயே பேசிக்கிட்டே என்ன பண்ணுங்க, வார்த்தையை கேளுங்க. ஆமென். அப்போ தான் அது உங்களுக்குள்ளே போகும். எங்கே போகுங்க? உள்ளே போகும். நீங்கள் பேச தான் எங்கே போகும்? உள்ளே. நீங்கள் பேசாமையே கேட்குறதுனால தான் உள்ளே போக மாட்டேங்குது இல்லைங்களா? நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி என்னதுங்க? நான் இங்கே இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப நல்லா புரியுதுங்க, நல்லா விளங்குதுங்க, ஆனால் வெளியில் போனோன்னா அதை மறந்துடுறேன். ஏன் தெரியுங்களா? நீங்கள் அதை பேசுகிறதே இல்லை. எதை பேசுகிறதே இல்லை? அந்த வார்த்தையை பேசுனா தான் ஆழமாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி புரணி பேசுனா ஏன் அது ஆழமாக இருக்குன்னா அது பேசுகிறோம். பேசலைன்னா என்ன இருக்காதுங்க, அது ஆழமாக இருக்காது. அதே போல தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்கள், அது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதியும். நல்லா பேசுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பேசுங்க, 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 பேசுங்க. பேசிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்படி ஏதாவது உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் இது இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆமென். சரி, இன்னைக்கு நாம் இந்த செய்தியினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். இந்த செய்தியினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அதனால் இன்னைக்கு நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம், பழசெல்லாம் என்னன்றதெல்லாம் ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டு இல்லாமல் நேரடியாக நம்ம விஷயத்துக்குள்ளார போயிடலாம். திருப்பி வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அதில் 36ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். சரி, இப்படியே 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். இந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்.
அதாவது இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மளோட எதை சொல்றாருன்னா, நம்ம ஆத்துமா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படிதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்துமா வாழாத ஒரு வாழ்க்கையை நாம இந்த உலகத்தில் வாழல. கொஞ்சம் கவனிங்க. ஆத்துமா வாழாத ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழவில்லை. ஆமென். இதத்தான் மார்க்கு 8:36 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்தாம இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஆத்துமா வாழாம நமக்கு வாழ்க்கை இல்லை. ஆத்துமா வாழாம இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. அப்ப ஆத்துமா வாழ்றதுக்கு ஆத்துமாவுக்கு என்ன தேவைன்னா ஜீவன் தேவை. என்ன தேவைங்க? ஜீவன் தேவை. அப்ப ஆத்துமாவுக்கு ஜீவன் இல்லாம எல்லாத்தையுமே நம்ம ஆதாயப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அதனால லாபம் ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க ஆத்துமாவுக்கு எவ்வளவு விலை கொடுக்கலாம்? நீங்க இத்தனை வருஷமா சம்பாதிச்ச அத்தனை சம்பளத்தையும் வச்சு ஒரு பக்கம் வச்சிடலாம். உங்க ஆத்துமாவை ஒரு பக்கம் வச்சிடலாம். எது அது ரெண்டுமே சமமாகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத்தனை வருஷமா நீங்க சம்பாதிச்ச மொத்த சம்பாத்தியத்தையும் ஒரு பக்கம், உங்க ஆத்துமாவை ஒரு பக்கம் வச்சுட்டா இது ரெண்டுமே சமமாகும்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இல்லைங்களா? நான் சொன்னது கூட கம்மிங்க. எதை சொல்றேன்னா உங்க சம்பாத்தியத்தை சொல்றேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் உலகம் முழுவதையும், இந்த பக்கம் அவர் வைக்கிற வெயிட் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தையே கொண்டு வந்து வைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வைக்கிறார். எல்லாத்தையும் ஒரு பக்கம், உங்க ஆத்மாவை ஒரு பக்கம் வைக்கிறார். அவர் சொல்றாரு, இத்தனைய கொண்டு வந்து இங்க வச்சாலும் உங்க ஆத்துமாவுக்கு அது ஈடாகாது. ஹல்லேலூயா. இப்போ அதை ஏன் சொல்றாருன்னா, நீங்க உலகத்தையே ஆதாயப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறீர்கள். என்னங்க இல்லைங்கிற மாதிரி பாக்குறீங்க? அப்படித்தானுங்க. உலகத்தையே ஆதாயப்படுத்த முயற்சிக்கிறோம் இல்லைங்களா? முயற்சிக்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. உங்க ஆத்துமாவை மட்டும் ஆதாயப்படுத்தினீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கலாம். நல்ல ஒரு ஆமென் வரட்டுமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை முழுசையும் நீங்க ஆதாயப்படுத்துறதை விட உங்க ஆத்துமாவை மட்டும் நீங்க ஆதாயப்படுத்தினீங்கன்னா நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். புரிஞ்சவங்க ராமேன் சொல்லாமே. அதனால தான் இந்த வருஷத்துல நம்முடைய தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், நம்முடைய ஆத்துமாவை புதுசா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, நம்ம ஆத்துமாவை புதுசா மாத்துறார். ஆத்துமா மாறாம, இருதயம் மாறாம வாழ்க்கை மாறப்போவதில்லை. வாழ்க்கை மாறப்போவதே இல்லை. சரி, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக பவுல் இவ்வாறு சொல்றாரு. திருப்பி வாசிக்கலாங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், அதுல 2ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? 12:2. ரோமர் 12:2. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ரெடி? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க, என்ன ஆகுங்கள்? மறுரூபமாகுங்கள். ஆமென். மறுரூபம். இதைத்தான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தோடனே கர்த்தர் நமக்கு செய்கிற முதல் விஷயம் என்னது தெரியுங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம். இது ஒரு மறுரூபங்க.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனேயே உங்கள் ஆவியில் அந்த மறுரூபத்தினுடைய துவக்கம் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் ஆவியில் அது நடந்துருச்சுங்க. உங்கள் ஆவி மனுஷன் இப்போ எப்படி இருக்கிறான் தெரியுங்களா? புதுசாக இருக்கிறான். சொல்லுங்க, என் ஆவி மனுஷன் புதுசாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவங்கிட்ட பழசெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பயந்த ஆளெல்லாம் கிடையாதுங்க. அந்த அப்படியே சோர்ந்து போன ஆளெல்லாம் கிடையாதுங்க. அவன் நல்லா இருக்கிறான். சொல்லுங்க, அவன் நல்லா இருக்கிறான். என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிங்களோ அன்னைக்கே உங்கள் ஆவி மனுஷன் எப்படி ஆயிட்டான் தெரியுங்களா? புதிய மனுஷனாக மாறிட்டான். ஆமென். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ஆவி மனுஷன் வாழ்கிற மாதிரி நாம் இன்னும் வாழ ஆரம்பிக்கல. நாம யாரு? நாம தான் ஆத்மா. நாம தான் யாருங்க? ஆத்மானா என்னதுங்க? நம்முடைய யோசனைகளும் நம்முடைய சிந்தனைகளும் நம்ம தீர்மானிக்கிறதும் நம்ம விரும்புகிறதும் நம்ம முடிவெடுக்கிறதும் தான் நம்முடைய ஆத்மா. அதுதான் நாம. அல்லேலூயா. இப்போ ஆவி மனுஷன் நல்லா இருக்கிறான். ஆவி மனுஷன் எப்படி இருக்கிறாங்க? சூப்பராக இருக்கான். அவன்கிட்ட பழசு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே புதுசாக இருக்குது. ஆனால் நாம் இன்னும் என்ன ஆகலை தெரியுங்களா? அந்த ஆவி மனுஷனை போல் மாறலை. எப்படிங்க? ஆவி மனுஷனை போல் இன்னும் மாறலை. புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? நம்ம ஊரில் எங்கேயுமே தண்ணி வரல. நம்ம ஊரில் எங்கேயுமே தண்ணி வரல. ஒரு பெரிய டேம் இருக்குது. அந்த டேம் முழுசும் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அந்த டேம்ல இருந்து ஒரே ஒரு பைப் கனெக்ஷனை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த ஊரில் எங்கேயுமே தண்ணி வரல. ஒரு பெரிய டேமில் தண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த டேமில் இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு மட்டும் தண்ணி வர மாதிரி ஒரே ஒரு பைப் கனெக்ஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? தண்ணி வரல, தண்ணி வரல, தண்ணி வரலனே பேசிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே பேசுனீங்கன்னா தப்பு யாருது? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய டேம்ல இருந்து ஒரு பைப் கனெக்ஷன் வந்திருக்குங்க. நீங்கள் அந்த பைப்பை திறந்தீங்கன்னா தண்ணி யாருக்கு வரும்? உங்களுக்கு வரும். உங்களுக்கு மட்டும் வராது. நீங்கள் அதை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? இதே போல தான் உங்கள் ஆவி மனுஷன் யார் தெரியுங்களா? டேமு. அந்த டேமில் இருக்கிற அவ்வளோ தண்ணியை உங்கள் ஆத்மா என்கிற டேப், ஆத்மா என்கிற பைப்பு க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கு. நீங்கள் இன்னும் அதை என்ன பண்ணலைன்னா ஓப்பன் பண்ணலை. அதை இன்னும் திறக்கலை. அதை திறந்துட்டிங்கன்னா தண்ணி அப்படியே பீச்சி அடிக்கும். எப்படி அடிக்கும் தெரியுங்களா? பீச்சி அடிக்கும். அந்த ஊருக்கே தண்ணி கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணியாச்சு தெரியுங்களா? அவ்வளவு தண்ணியையும் எப்படி நம்ம பைப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதே போல் நம்ம ஆத்துமானால, நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய யோசனைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை தடுத்து வச்சிருக்கிறோம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் பாஸ்டர், ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைங்கிறோம். அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளலை. என்ன கொள்ளலை? ஏற்றுக்கொள்ளலை. அதை மட்டும் ஏற்றுக்கொண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தண்ணியும் நமக்கு தான். அவ்வளோ தண்ணியும் நமக்கு தான். சொல்லுங்க, அவ்வளோ தண்ணியும் எனக்கு தான். உங்களுக்குள்ள அவ்வளோ தண்ணி இருக்குங்க. உங்களுக்குள்ள, உங்க ஆவி மனுஷனுக்குள்ளராக அவ்வளவு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க சாதாரணமான ஆளு கிடையாது. அவ்வளவு வல்லமை அவர் உள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த வல்லமையை தடுப்பது எது தெரியுங்களா? நம்முடைய யோசனை, நம்முடைய எண்ணம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இங்க இருக்கிற இந்த எண்ணத்தை சரி பண்றதை பத்தி தான் பவுல் சொல்றார். இங்க இருக்கிற இந்த எண்ணத்தை சரி பண்றதை பத்தி தான் பவுல் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க, மனம் புதிதாவதினாலே மறுரூபமாகுங்கள்.
இப்போ ஆவியில இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர முடியும்னா, நம்முடைய ஆத்துமா புதுசா மாறணும். என்னவா மாறணுங்க? ஆத்துமா புதுசா மாறணும். சொல்லுங்க, ஆத்துமா புதுசா மாறணும். சரி, இப்போ ஆத்துமா புதுசா மாறினா என்ன நடக்குங்க? நீங்க சொன்னாதான் அடுத்த விஷயத்துக்கு போவேன் நான். ஆத்துமா புதுசா மாறினா, மனம் புதிதானால் என்ன நடக்கும்? மறுரூபம் நடக்கும். என்ன நடக்குங்க? அப்படிதான் சொல்றாரு பவுல். ஆமென். மறுரூபம் நடக்கும். சொல்லுங்க, மறுரூபம். நல்லா சத்தமா சொல்லுங்க. மறுரூபம் நடக்கும் இல்லைங்களா? மறுரூபம்னா என்னதுங்க? சரி, மறுரூபம்னா என்னன்னா, இந்த மறுரூபம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுனாக்க, ஒரிஜினல் எழுத்து, ஒரிஜினல் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மெட்டமார்போஸ் அப்படின்னு சொல்லுது. மெட்டமார்போஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, நல்லா கவனிங்க. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, மறுரூபம் ஆகுதல் அப்படிங்கிறவுடைய அர்த்தம், ஒரு கூட்டுப்புழு இருக்கு பாருங்க. கூட்டுப்புழுவை பார்த்துருக்கீங்களா? கூட்டுப்புழு பார்த்துருக்கீங்களா? கம்பளி பூச்சியை பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் கம்பளி பூச்சியை பார்க்காத ஆளே கிடையாதுல்ல. கம்பளி பூச்சி நல்லா பெருசான சமயத்தில் அது போய் என்ன பண்ணுனாக்க, தனக்குன்னு ஒரு கூடு கட்டும். அது ரவுண்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, முட்டை மாதிரி அதை என்ன பண்ணுங்க, கட்டும். கட்டி அது மேலே ஒரு கூடு உண்டாகிற மாதிரி அது ஒரு கூட்டு புழுவாக மாறும். கம்பளி பூச்சி தான். என்ன பூச்சி தான்? கம்பளி பூச்சி தான். இது ஒரு கூட்டு புழுவாக மாறி, இந்த கூட்டு புழுக்குள்ளராக அது ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, காத்துக்கிட்டு இருக்கும். எதுக்கு தெரியுங்களா? மறுரூபத்துக்காக. எதுக்காக? மறுரூபத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு காலகட்டம் முடிஞ்ச பின்னாடி அதே கம்பளி பூச்சி தான் பட்டாம்பூச்சியா மாறுது. கம்பளி பூச்சியை யார் எல்லாம் எடுத்து கொஞ்சுவீங்க? சொன்னோன்னே செய்யுங்கிறீங்களே. கம்பளி பூச்சியை யாரும் எடுத்து, ஆனால் பட்டாம்பூச்சியை மட்டும் எடுத்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறோமே. ஏங்க, கம்பளி பூச்சி பிடிக்கல, பட்டாம்பூச்சி மட்டும் எப்படிங்க பிடிக்குது? அதே கம்பளி பூச்சி, நீங்க எந்த கம்பளி பூச்சியை அருவருத்தீர்களோ அதே கம்பளி பூச்சி தான் பட்டாம்பூச்சியா மாறுது. ஆமென். இப்போ மனம் புதிதாகிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த மனம் புதிதானா, கம்பளி பூச்சியா இருக்கிற நாம, அருவருக்கப்படக்கூடிய விதத்தில் இருக்கிற நாம, ஒன்றத்துக்கும் உதவாமல் இருக்கிற நாம, பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம, உலர்ந்து கிடக்கிற நாம, சோர்ந்து கிடக்கிற நாம, அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிற நாம எப்படி ஆயிடுவோம் தெரியுங்களா? பட்டாம்பூச்சியை போல மாறிடுவோங்க, மனம் புதுசா மாறிச்சுனா. ஹல்லேலூயா. மனம் புதிதாக மாற வேண்டும். சொல்லுங்க, மனம் புதிதாக மாறணும். மனம் புதுசா மாறுச்சுன்னா, எப்படி ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுதோ அது போல நம்ம வாழ்க்கை மாறிடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, நம்ம மனசு எப்போ புதுசா மாறும்? மனம் புதுசா மாறுச்சுன்னா நம்ம மறுரூபம் ஆவோம் இல்லைங்களா? மனம் புதிதானா என்ன ஆகும்? நமக்கு அந்த கோபம் கீபம் அதெல்லாம் ஒன்றும் வராது. ஆவியின் கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன கனிகள்? ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், விசுவாசம், இதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? கொடுக்க. மனம் புதுசாச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கை மாறும். ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆத்துமா ஓப்பன் பண்ணாதான் தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும். ஆத்துமா ஓப்பன் பண்ணாம உங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போவது இல்லை. ஆமென். உங்க யோசனை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி மாறலைன்னா உங்க வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நீங்க உங்க மனசை ஓப்பன் பண்ணலனா, உங்க ஆத்மாவை திறக்கலனா, அது உங்க வாழ்க்கையில் சேரப்போவது இல்லை. அது உங்க வாழ்க்கைக்கு வரணும்னா, அது உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும்னா, உங்க ஆத்மா புதுசா மாறணும். உங்க ஆத்மா புதுசா மாறணும். உங்க மனசு புதுசா மாறணும். உங்க மனசு புதுசா மாறாம உங்க வாழ்க்கையில எதுவும் மாறப்போவது இல்லைங்க. உங்க பயம் நீங்காதுங்க. உங்களுடைய கவலை நீங்காதுங்க. சரி, கிறிஸ்துவுக்குள்ளார வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், மாசம் மாசம் தவறாம திருவிருந்து எடுக்கிறோம், பரிசுத்த ஆவியினால நிரம்புறோம். கவலைப்படாதவர்கள் ஒரு ஆமென் சொல்லாமே. உங்களுடைய கவலை இருக்கு பாருங்க, உங்க கவலை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுக்குது. சரி, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ல, சர்ச்சுக்கு வரோம் இல்லைங்களா, கர்த்தரை ஆராதிக்கிறோம் இல்லைங்களா, பரிசுத்த ஆவியினால நிரம்புறோம் இல்லைங்களா, எதை குறிச்சுமே பயப்படாதவங்க ஒரு ஆமென் சொல்லாமே. எதை பற்றியுமே பயப்படாதவங்க. பாஸ்டர் மட்டும்தான் இருக்கிறாருங்களா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கா? உங்க பயம் இருக்கு பாருங்க, அந்த பயம்தான் தேவன் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் தடுக்குது. அந்த பைப் எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கு பயம். சரி, இப்போ ஒரு ரொம்ப மேஜரான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்க போறேன். நல்லா கவனிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் பரலோகம் போவோங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறீங்க? ஆடே சாமி, நீங்க சொல்றத பார்த்தாலே தெரியுது போவோமா இல்லையா. சரி, இப்படி கேட்கலாமா? தேவனுக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு நீங்க தகுதி உள்ள ஆளா? அவ்வளோ கரெக்டா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கிறீங்களா? பரிசுத்தமா இருக்கிறீங்களா? இதை கேட்கும்போது உங்களுக்குள்ளராக ஒரு குற்ற உணர்வு வருது இல்லை? நான் சரியில்லை, நானே சரியில்லை. இந்த நான் சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுது பாருங்க, இது கூட தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை மூடுறது மாதிரி. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? நீங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிச்சிருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்க மேல இயேசுவின் ரத்தம் இருக்கிறதுனால நீங்க மன்னிக்கப்பட்டவர்கள்ங்க. நீங்க ஒருபோதும் நீங்க யோசிக்க வேண்டியதில்லை, நான் சரியில்லை, நான் கரெக்ட் இல்லை, நான் தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு சரியான ஆளு கிடையாதுன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தைரியமாக அவரிடத்தில் வரலாம். அந்த குற்ற உணர்வு கூட தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடுக்குதுங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்க, திருப்பந்தி அனுசரிக்கிறீங்க, அது போக பரிசுத்த ஆவியினால பேசுங்களேன் நிரம்புறீங்க. கோபமே படாதவர்கள், இந்த ஒரு வாரம் கோபப்படாதவர்கள் ஒரு ஆமென் சொல்லாமே. இந்த ஒரு வாரம் கோபப்படாதவங்க, சரி ஒரு நாள், ஒரு மணி நேரம் பரவாயில்ல, ஒரு மணி நேரத்துக்கு நிறைய பேர் வரீங்க, சரி ஒரு நிமிஷம், அதில் எல்லாரும் வந்துடுவோம். ஆமென். சரி, இப்போ நம்முடைய கோபம் இருக்குது பாருங்க, நம்ம கோபப்படுறோம் பாருங்க, அந்த கோபம் கூட தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற வாழ்க்கையை தடுக்குதுங்க.
தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய கோபம் தடுக்கிறது. எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? சரி, இந்த ஒரு வாரம் அப்படியே நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரலாங்களா? போன திங்கக்கிழமையிலேருந்து இந்த சனிக்கிழமை வரைக்கும் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் உங்கள் வேலைகள், வேலை ஸ்தலம், உங்கள் வீட்டில் இங்கெல்லாம் என்னென்ன பண்ணுனீங்கன்றதை அப்படியே யோசித்து பாருங்கள். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி யோசிச்சிங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏசப்பாவை பற்றி யோசிச்சிங்களா? அது எவ்வளோ நேரம் இருக்கும்? இல்லை மற்றதை பற்றி எவ்வளோ நேரம் யோசித்துருக்கிறீங்க? உங்கள் கடன் பிரச்சனையை பற்றி எவ்வளோ நேரம் யோசித்துருக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி எவ்வளோ நேரம் யோசித்துருக்கிறீங்க? உங்கள் எதிராளியை பற்றி எவ்வளோ நேரம் யோசித்துருக்கிறீங்க? உங்களுக்கு சூனியம் வச்சாங்களே அவங்கள பற்றி எவ்வளோ யோசித்துருக்கிறீங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ 2 விஷயத்தை நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒன்று, இயேசுவை பற்றி எவ்வளோ யோசிச்சிங்க. இன்னொன்று, உங்கள் பிரச்சனைகள், கவலைகள், உங்கள் எதிராளியை பற்றி, உங்கள் சத்துருவை பற்றி எவ்வளோ யோசிச்சிங்க. இது 2மே கேட்டேன் இல்லைங்களா? இந்த 2த்துல எதை பற்றி அதிகமாக யோசித்துருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை பற்றியா, இல்லை கவலையா, கடனை பற்றியா, உங்கள் பிரச்சனையை பற்றியா, இல்லை உங்களுக்கு இருக்கிற வியாதியை பற்றியா, இல்லை உங்களுக்கு இருக்கிற இடுப்பு வலியை பற்றியா, இல்லை உங்களுடைய சத்துருக்களை பற்றியா, எதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசித்துருக்கிறீங்க? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்கள் மனசில் உங்கள் யோசனை எது அதிகமாக இருக்குதோ அப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் யோசனை எது அதிகமாக இருக்குதோ அப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கவலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இயேசுவோட வாழலை. நீங்கள் பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இயேசுவோட வாழலை. நீங்கள் உங்கள் சத்துருக்களை பற்றி யோசித்து சத்துருக்களோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் இயேசுவோட வாழ ஆரம்பிக்கல. இப்போ புரியுதுங்களா? தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற நன்மைகளை ஏன் நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க முடியலனா, நம்முடைய ஆத்துமா இன்னும் இயேசுவின் இடத்தில் திரும்பவில்லை. நம்ம யோசனை இன்னும் இயேசுவின் இடத்தில் திரும்பவில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதை பற்றி தான் சொல்கிறாரு. மனம் புதிதாவது என்பது இயேசுவின் பக்கமாக திரும்புவது. சொல்லுங்கள், இயேசுவின் பக்கமாக திரும்புவது. பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, பிரச்சனையவே யோசித்துட்டு இருக்கிறது இல்லை, கவலையவே யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை, இயேசுவையவே யோசித்துட்டு இருக்கிறது. சொல்லுங்கள், அவரையே யோசித்துட்டு இருக்கிறது, அவரையே சிந்திச்சுட்டு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஜெபிக்கிறது, நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது, நீங்கள் திருவிருந்து எடுக்கிறது, நீங்கள் பரிசுத்தாவினால் நிரம்புறது, இது எல்லாமே எதின் அடிப்படையில் இருக்கணும் தெரியுங்களா? உங்கள் சிந்தனை, உங்கள் யோசனை எல்லா நாளும் எல்லா நேரமும் இயேசுவின் மேலே இருக்கணும். சொல்லுங்கள், இயேசுவின் மேலே. இப்போ இயேசுவின் மேலே உங்கள் சிந்தனை, இயேசுவின் மேலே உங்கள் யோசனை வர்றதுனால உங்கள் பைப்பு ஓப்பன் ஆகுது. நான் ரொம்ப வேகமாக போல, ரொம்ப பொறுமையாக கர்த்தர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். பைப்பு என்ன ஆகுது? நீங்கள் ஏசப்பா மேலே உங்களுடைய யோசனையை திருப்பும் பொழுது பைப்பு ஓப்பன் ஆனோன்னா என்ன வரும்? தண்ணி வருமா? அல்லேலூயா. அதில் எப்படி ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு பெரிய டேமு, அந்த பெரிய டேம்லேருந்து உங்கள் வீட்டுக்கு மட்டும் ஒரு பைப் கனெக்ஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது வேறு யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு மட்டும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் தண்ணியை பார்க்கவே முடியாது. ஆனால் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? தண்ணி வரலைங்க, தண்ணி வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல. இல்லை, அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறேன் தெரியுங்களா? எனக்கு ஒரே கடன் பிரச்சனைங்க, எனக்கு எல்லாரும் சூனியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்க, எனக்கு இதை கண்டா பயமாக இருக்குதுங்க, எனக்கு வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை கண்டா பயமாக இருக்குதுங்க. ஆமென். என் பிள்ளைங்களை எப்படி
கரை சேர்க்க போறனோ தெரியலைங்க. இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க போறேன்னு தெரியலிங்க. இப்படின்னு சொல்லி நாம நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சிந்தனையில் இவைகளை குறித்தே சிந்தித்து கொண்டிருப்பதுனால் பைப்பு இன்னும் ஓப்பன் ஆகாமல் மூடியே இருக்கு. இதுக்கு தான் மனசை புதுசாக்குறது ரொம்ப முக்கியம். மனசை புதுசாக்குறது ரொம்ப முக்கியம். மனசை புதுசாக்கும் போது மனசு என்ன ஆகுது தெரியுங்களா? அப்படியே இயேசுவின் பக்கம் திரும்புது. இப்போ கவலை இல்லை அவர் பக்கம் திரும்புறதுனால, இப்போ மன உளைச்சல் இல்லை அவர் பக்கம் திரும்புறதுனால, இப்போ பயம் கிடையாது அவர் பக்கம் திரும்புறதுனால, இப்போ அவரை பற்றி யோசிக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை உண்டாகிறது. அவரை பற்றி சிந்திக்கிறதுனால ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அவரை பற்றி சிந்திக்கிறதுனால உலர்ந்த எலும்புகளை போல கிடந்த எண்ணெய் அப்படியே உயிரோடு எழுப்பி ஒரு பெரிய சேனையா நிறுத்துறாரு. இதெல்லாம் மனம் புதிதாவதுனால் நடக்கிற காரியங்க. இதெல்லாம் மனம் புதிதாவதுனால் நடக்கிற காரியம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? சரி, இப்போ எப்படி மனசை புதுசாக்குறது? எப்படி மனசை புதுசாக்குறது? இப்போ 2வது வசனத்தை வாசிக்கலாங்களா? ரோமர் 12:2. எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமே. போதுங்க. எல்லாரும் அந்த முதல் ஆரம்பத்தை வாசிக்கலாங்களா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். எல்லாரும் கவனிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஒத்த வேஷம்னா என்னது அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் வாழ்றது போல வாழாதீங்க. அவ்வளோதான், சிம்பிள் விஷயம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதைவே. ஒருத்தங்களுக்கு வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படிம்பாங்களா? அப்படி பண்ணாதீங்க. அல்லேலூயா. கடன் அப்படியே ஆக்ரோஷமாக எழும்பும்போது, ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோ 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 இல்லை, ஐயோ அப்படிதானுங்க. ஏதோ ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆனால் வீரசாலி மாதிரி இருப்பாங்க, பார்க்கறதுக்கு பயில்வானாட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படியே பொசுங்கனே பஞ்சு மாதிரி மாறிடுவாங்க. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பொசுங்கினவங்க மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்? எதனாலனா அவங்க எல்லாரும் மாதிரியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதையே பார்த்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? வியாதி வந்துருச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் போவாங்க. இப்போது வீடு கட்டணுன்னாக்கா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? எங்கேயோ கேட்குது, கிணத்துக்குள்ளே கேட்குது, லோன் வாங்குவாங்க. கல்யாணம் பண்ணணுன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அதையே தான் நானும் பண்ணுவேன். இது தாங்க ஒத்த வேஷம் தரிப்பது. எல்லாரும் பத்திரிக்கை ஆராதனைக்கு வராங்க, நானும். இதுக்கு பேர் தான் ஒத்த வேஷம் தரிக்கிறது. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாரும் எப்படி கவலைப்படுறாங்களோ அப்படியே தான் நம்மளும். எல்லாரும் எப்படி பிரச்சனையை பார்த்து பயப்படுறாங்களோ அப்படியே தான் நாமளும். இதைத்தான் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இப்படின்னு நமக்கு உள்ள இருக்கிற மனுஷன் டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்பான். நாம எல்லாரும் மாதிரி வாழாம, கேளுங்க, நாம எல்லாரும் மாதிரி வாழாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது? பேசுறதெல்லாம் நல்லா, இடையில ஒரு வார்த்தையை சொருகிட்டீங்க நீங்க, பேசுற. ஆனா அது எப்படி நடக்கும்? நான் எப்படி அவங்க மாதிரி கவலைப்படாமல் இருக்கிறது? நான் எப்படி பிரதர், எப்படி பாஸ்டர் நான் அவங்கள மாதிரி பயப்படாமல் இருக்கிறது? நான் எப்படி பாஸ்டர் அவங்கள மாதிரி சோர்ந்து போகாமல் இருக்கிறது? நான் எப்படி ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள மாதிரி பதறாம ஐயோன்னு பதறாமல் இருக்கிறது? நான் எப்படி பாஸ்டர் வீட்டுக்குள்ள ஒருத்தர் ஏதோ கோபப்படுற மாதிரி பேசணும்னா கோபப்படாமல் இருக்கிறது? இல்லை, கேட்கறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்குது,
எப்படி இருக்கு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எல்லாரும் மாதிரியும் நீங்களும் உங்க பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணாம இருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு என்னவோ சூப்பராக தான் இருக்குது. ஆனா அது எப்படி நான் செய்யறது, அதுல எப்படி நான் வாழ்றது? வாசிங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று. இப்ப என்ன நடக்குதுன்னா, மனசு எப்படி புதுசாகுதுன்னா, நாம எப்படி எல்லாரும் பிரச்சனைகளை கண்டு பயப்படுறாங்களோ அப்படி நாம பயப்படாம இருக்கணும்னா, அதற்கு தேவனுடைய சித்தம் இன்னது என்று அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன தெரியுங்களா? அவருடைய விருப்பம் என்னது, என் வாழ்க்கையை குறித்து அவருடைய விருப்பம் என்ன, நான் எப்படி வாழணும்னு அவர் விரும்புகிறாரு, நான் எந்த நிலைமையில் இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, நான் எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு, நான் இந்த உலகத்தில் எப்படி இதையெல்லாம் ஜெயிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, என் மேல் அவருடைய நினைவுகள் என்ன, என் மேல் அவருடைய யோசனைகள் என்ன, என் மேல் அவருடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, முடிவு என்ன, இதையெல்லாம் அவருடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்வது, பகுத்து அறிவது தான் மனம் புதிதாகுதல். பகுத்தறிவது. சொல்லுங்க, பகுத்தறிவது. பைபிள்ல நிறைய இருக்கு இல்லைங்களா? பைபிள்ல நிறைய இருக்குல்ல. ஆனா எல்லாம் இருந்தாலும் அதுல அவருடைய விருப்பம் என்னங்கிறத அப்படியே செப்பரேட் பண்றது, அப்படியே பிரிச்சு, இது அல்ல தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய விருப்பம் அப்படிங்கிற அந்த விதத்தில் அவருடைய வார்த்தையை பிரித்து அதை பகுத்து அறிந்து கொள்வது தான் மனம் புதிதாவது. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மீண்டும் சொல்கிறேனே, இப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறிவது தான் என்னதுங்க? மனம் புதிதாவது. பகுத்து அறிவது. சொல்லுங்க, பகுத்து அறிவது. பகுத்து அறிவது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது தேவனுடைய விருப்பம், இது தேவனுடைய விருப்பம் இல்லை, இது தேவனுடைய தீர்மானம், இது தேவனுடைய தீர்மானம் இல்லை, இது தேவன் என் மேல வச்சிருக்கிற திட்டம், இது தேவன் என் மேல வச்சிருக்கிற திட்டம் இல்லை, இப்படின்னு பகுத்து அறிவது தான் மனம் புதிதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. சொல்லுங்க, சித்தத்தை அறிந்து கொள்வது. இப்படி ஒருத்தர் அறிஞ்சுக்கிட்டார், இப்படி ஒருத்தர் அறிஞ்சுக்கிட்டார். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருப்பி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம். அதில் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாக இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இந்த இடத்துல யார் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் யாரையாச்சும் பற்றி புரணி பேசணும்னா, உங்களுக்கு வேலை இல்லை, யாரையாவது பற்றி பேசணும்னா இப்படி பவுல் எடுத்து பேசுங்க. அல்லேலூயா. வீட்டில் உங்கள் சத்துருக்களை பற்றி பேசுகிறத விட பவுலை பற்றி பேசுனா நல்லாயிருக்கும். அப்படி யாராவது பேசியிருக்கிறீங்களா? கயலில் வருகிற மாமியாரையும் மருமகளையும் பற்றி பேசுகிறத விட யாரை பற்றி பேசுங்க?
உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பவுலை பற்றி பேசுங்க, இயேசுவை பற்றி பேசுங்க, ஆபிரகாமை பற்றி பேசுங்க, ஈசாக்கை பற்றி. பேசுறதுக்கு எத்தனையோ இருக்குதுங்க. ஏங்க அதெல்லாம் விட்டுட்டு பேசக்கூடாததை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஆமேன். இன்னையிலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. வீட்டுக்கு போனாக்க, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வீட்டுக்கு போனாக்க தயவு செஞ்சு இயேசுவை பற்றி பேசுங்க. ஐயோ, அதை பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. பவுலை பற்றி பேசுங்க, ஆபிரகாமை பற்றி பேசுங்க, பேதுருவை பற்றி பேசுங்க, மோசையை பற்றி பேசுங்க. இதெல்லாம் விட்டுட்டு சூனியம் வைக்கிறவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து அதெல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். சரி, இப்போ இந்த மறுரூபம் என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்த ஒரு மனுஷனை தான் பார்க்குறோம். இந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்னா, இவர் ஒரு யூதன். இவர் யாருங்க? யூதனாக பிறக்கிறார். எங்கே பிறந்தார்னா, தர்சு பட்டணத்திலே பிறந்து கமாலியலின் பாதத்தின் அருகே வளர்ந்து. கமாலியலின் பாதம் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள்னு ஒரு பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க. யூதர்கள்லேயே அவங்க பெரியவங்க. அவங்க கிட்ட தான் போய் என்ன பண்ண வைக்குவாங்கன்னா, பைபிளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பைபிளை பற்றி யாருக்கிட்ட தெரிஞ்சுக்குவாங்கன்னா, இந்த பெரிய பெரிய அளவில் பைபிளை தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்க, அவங்கக்கிட்ட போய் தான் பைபிளில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஆமேன். இப்போ அதில் ஒரு பெரிய ஆள் யாருனாக்கா கமாலியேல். அதில் ஒரு பெரிய ஆள் யாருங்க? கமாலியேல். அந்த கமாலியேலினுடைய பாதத்தின் அருகேனாக்க, அந்த கமாலியேல் கிட்ட படித்து பட்டம் பெற்ற ஒரு பெரிய பரிசேயன் தான் பவுலு. பெரிய பரிசேயனுங்க, சரியான படிப்பு படிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட படிப்பை படித்து அவர் எப்படி இருந்தார்னா, அதாவது பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தையை கூட மாற்றாமல் வாழணும்னு வைராக்கியம் கொண்டிருந்தவர் தான் பவுல். வைராக்கியமாக இருந்தார். இதில் இருக்கிற ஒன்று கூட மாறிடக்கூடாது. அப்படி யாராவது மாறிட்டாங்கனாக்கா அவங்கள கொல்றதுக்கு கூட பவுல் தயங்க மாட்டார். கொஞ்சம் கீழே வாசிக்கலாங்களா? 4ஆம் வசனம். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். என்ன பண்ணாருங்களா? மரண பரியந்தமோ? அப்படியே அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரத்துக்கு வரலாங்களா? அப்போஸ்தலர் 8 1ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 1ஆம் வசனத்தில் பாதி மட்டும் வாசிக்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யாரை கொலை செய்யறதுக்குன்னா, ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எருசலேம் தேவாலயத்தில் எழுந்து நின்று சொல்றார். இயேசுதான் உலக இரட்சகர், இயேசுதான் வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறவர், இயேசுதான் நன்மை செய்தவர் அப்படின்னு சொன்னதுக்கு அங்க இருக்கிற வேத பாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் மூர்க்க வெறி கொண்டு பல்லை கடித்தார்களாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருதயம் அந்த அளவுக்கு கடினம். கேட்டோம் இல்லைங்களா? இருதயம் கடினமா இருக்கு. அவங்க அதை ஸ்தேவான் சொன்ன உடனே அதை கேட்டு பல்லை கடித்தார்களாமா. பல்லை கடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல யாரும் இருக்கிறாருன்னா சவுல் இருக்கிறார். யாருங்க? பவுல் ஆகிய சவுல் இருக்கிறார். இப்போ இவர் அங்கே இருந்துட்டு அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவனை கல்லால் அடிங்க என்னங்கிறாரு. அப்படின்னு சொன்னது யாருங்க? கமாலியலினுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து படிச்சாரே, பரிசேயனா இருந்தாரே, இன்னைக்கு நம்மெல்லாம் பவுலு பவுலுன்னு பேசுறோமே, அவர்தான் இயேசுவை பத்தி சொன்னதுக்காக அவனை கல்லால அடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லி சம்மதத்தை கொடுத்தவர். அதான் சொல்லுது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும், அப்படின்னா பவுலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சவுல், சவுலும் சம்மதித்திருந்தான். சரி, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீயையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இப்போ நல்லா கவனிங்க, எருசலேம்ல என்னன்னாக்க இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்துட்டார்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போ அதனால என்ன நடந்துச்சுன்னா, அவங்களால தேவாலயத்திற்கு வர முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவாலயத்துக்கு வர முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீடுகள்லயே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க கூடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் பேர் புரிஞ்சுக்கிறீங்க? வீடுகள்லயே கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ சவுல் மாதிரி வேதப்பாரகர், பரிசேயர்கள் இவர்கள் மட்டும்தான் எங்க இருக்கிறாங்கன்னா தேவாலயத்தில் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வீட்டில் இருந்து கர்த்தரை ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சவுலுக்கு இது தெரிஞ்சு என்ன பண்றாரு, ஒவ்வொரு வீடா நுழைஞ்சு யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்றாங்களோ அவர்களை எல்லாம் இழுத்து காவல்ல போடுவித்து சிலரை என்ன பண்ணிட்டாராம், கொலை கூடி பண்ணியிருக்கிறாராம். சவுலே சவுலே அப்படின்ற ஒரு சத்தம், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிற ஒரு சத்தம். சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே யார் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நீ துன்பப்படுத்தின இயேசு நானே அப்படிங்கிறார். நீ துன்பப்படுத்தின இயேசு நானே அப்படின்னார். சொன்னோன்ன முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? இப்போ கண்ணு போயிடுச்சு. யாரோட கண்ணு போயிடுச்சுங்க? இப்போ சவுலுக்கு என்ன தெரியல, கண்ணு தெரில. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, சவுலை கை கொடுத்து அந்த தமஸ்குவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தமஸ்குவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தமஸ்குவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு வீட்டில் வச்சிருக்கிறாங்க. இப்போ தேவன் சவுலோட பேசுகிறார். சவுலே, உன்னை தேடி அனனியா என்கிற ஒரு ஊழியக்காரர் வருவார். அவர் உனக்காக ஜெபம் பண்ணுவார். அப்போ உன் கண்கள் திறக்கப்படுன்றார். யாருக்கிட்ட சொல்கிறாருங்க? சவுல்கிட்ட தேவன் சொல்கிறார். இதே விஷயத்த அனனியா கிட்டையும் சொல்கிறார். அனனியா என்கிற ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாரு, அனனியா இப்படி சபையை துன்பப்படுத்தும்படிக்கு ஒருத்தன் இங்கே வந்தானே, சவுல் என்பவர். அந்த சவுல் கண்ணு தெரியாமல் ஒரு வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 3 நாளாக இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ அவருக்காக ஜெபம் பண்ணி அவர் கண்களை திறந்து விடணுங்கிறாரு. நல்லா கவனிங்க. சவுல் என்பவர் நியாயப்பிரமாணத்தில் வேத அறிவில் உச்சத்தில் இருக்கிறவர். அதில் யாராவது மீறி நடந்தாங்கன்னா அவர்களை அப்பவே கொல்லணுங்கிற வெறி கொண்டு வைராக்கியம் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தான் சவுல். இப்போ இந்த சவுலுக்கு என்ன தெரியல, நல்லா கவனிங்க. இவருடைய மாம்சத்துக்குரிய கண்கள் மூடப்பட்ட உடனே தான் சவுலனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. புரிஞ்சவங்க ராமன் சொல்லலாமா? இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த கண்கள் மூடப்பட்ட உடனே தான் தன்னுடைய ஆத்துமா பைப்பை திறந்துச்சு. அல்லேலூயா. ஆத்துமா பைப்பை திறக்குது. இது வரைக்கும் பைப்பை நல்லா கவனிங்க, பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கிறேன் இல்லை, பைபிளை கரைச்சு குடித்தாலுமே இதில் வெளிச்சம் எப்போ வரும் தெரியுங்களா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான், ஆத்துமா திறக்கப்பட்டாதான் வெளிச்சம் வரும். அல்லேலூயா. இப்போ சவுலுக்கு மாம்சத்துக்குரிய கண்கள் மூடப்பட்டுருச்சு. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் இப்போ உலகம் முழுசும் இல்லைப்பா, உன் ஆத்மா ஓப்பன் ஆகணும். கர்த்தர் ஆத்மாவை ஓப்பன் பண்ணுறார். மனம் புதிதாக மாறுது. இப்போ பவுல் என்பவர் சும்மா சொல்லிங்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு சும்மா சொல்லிங்க. அவர் அதை அனுபவிச்சிருக்கிறாரு. அவர் அதை அனுபவிச்சிருக்கிறார். உள்ள மனசு புதுசா மாறுது. இந்த கண்ணு மூடணும்னா உள்ள இருக்கிற கண்ணு திறந்துருச்சு. சபைக்கு அதுதான் திறக்கணும், நமக்கு அதுதான் திறக்கணும். நமக்கு அது திறந்தாதான் தண்ணி வரும், அது திறந்தாதான் ஆசீர்வாதம் வரும், அதை திறந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், அதை திறந்தாதான் பயப்படாமல் வாழ முடியும், அதை திறந்தாதான் தைரியமாக இருக்க முடியும், அதை திறந்தாதான் நம்பிக்கையாக வாழ முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், பைப்பு திறக்கணும். ஆமாம், எது பைப்பு? இனிமேல் எப்போ பைப்பு திறக்கிறதுக்கு போனீங்கனாலும் இதை திறக்கணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவர் கண்ணு மூடப்பட்டுருச்சு, இப்போ கண்ணு திறக்கப்படுது. திறந்த உடனே அந்த அனனியா சொல்கிறாரு, எப்பா நீ புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பல துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிறவங்களா ராமன் சொல்லலாமா? இப்போ பவுல் சபையை தானங்க அடித்து நொறுக்குனாரு.
சபையில் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் சிறையில் போட்டார் இல்லைங்களா, காவலில் போட்டார் இல்லைங்களா, நிறைய பேர்த்த கொலை பண்ணார் இல்லைங்களா. இவ்வளவு நடக்குதுங்க, இவ்வளவு நடக்குது. கடைசியில் அவருடைய ஆவிக்குரிய கண்கள், அதாவது ஆத்துமா திறக்கப்பட்டோன்னே சபைக்காக சாகிறதுக்கும் ரெடியாக இருந்தாருங்க. வாசிங்களேன், நான் சொன்னால் என்னை ஒரு மாதிரியாகவே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. திருப்பி வாசிக்கலாமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், அதில் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் என் மேல வச்சிருக்கிற அன்புக்காக நான் அவருக்காக எதையும் சந்திக்க, எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறேன். என்னப்பா, ஒரு காலத்தில் அந்த ஜனத்தை தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த, ஒரு காலத்தில் அந்த ஜனத்தை தான் சிறைக்குள்ள தள்ளிக்கிட்டு இருந்த, ஒரு காலத்தில் அந்த ஜனங்களை தான் துன்பப்படுத்திக்கிட்டு இருந்த, மரணம் பரியந்தமும் அவர்களை கொடுமையாக பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ என்னடானாக்க அந்த மாதிரி அநேக சபைகளை உருவாக்குவேன்னு சொல்கிற, அந்த மாதிரி அநேக ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன்னு சொல்கிற, அதனால எத்தனை பாடுகள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். எப்படி? என் மனசை அப்பா திறந்தாரு, என் ஆவிக்குரிய கண்ணை என் அப்பா திறந்தாரு. அது திறந்ததுனால தாங்க இதெல்லாம் நான் செய்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா பைபிளில், புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் பாதி பைபிளே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வார்த்தைகள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்துமா மட்டும் திறக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய கண்களை இயேசு திறந்து, இயேசு அவனுடைய கண்களை திறந்ததினால் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்னைக்கு ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் பேர் பவுல். கண்கள் திறக்கப்பட்டவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. கண்கள் திறக்கப்படும் பொழுது தான் நம்ம மனசு புதுசாக மாறுதுங்க. சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், அதாவது ஆத்மா திறக்கப்படணும். அல்லேலூயா. யோசனையில் இயேசுவை பற்றின யோசனை சிந்தனையில் இயேசுவை பற்றிய சிந்தனை, அதுதான் திறக்கப்படுவது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? உங்களால் இயேசுவை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்க முடியுதா? இயேசுவை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியுதா? நீங்கள் யோசிக்க யோசிக்க உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம்.